நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸை எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 3Dயில் பார்க்கலாம். 3D ப்ரிஸ்மோ இதுதான் வந்து அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனு மொபைல்லே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயராக வந்து நின்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆப்ஜெக்டை. ஆல்ரெடி இது முந்தின வீடியோஸ்லாம் வந்து நான் கொடுத்துருப்பேன், எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இப்போது ஃப்ளாட்டாக ஒரு இந்த ஸ்கொயரில் இருந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் கிரவுண்ட்லேருந்து எடுக்கல, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற ஆப்ஷன். கீழே வந்து ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும், அப்புறம் வந்து ஸ்கேல் ஆப்ஷன், அப்புறம் வந்து மூவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ஸ்கேல் ஆப்ஷன் வச்சு நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுறேன் இப்போது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு எப்படி வேணும்னா ஹவுஸுடைய பாட்டம் சைடில். ஸோ நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு I will choose an option for some kind of options வருது. அதை வந்து நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அந்த காப்பி பண்ணுற மாதிரி, ஸோ எதுனாச்சும் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ நான் வந்து காப்பி பண்ணி இன்னொரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். நான் ரொட்டேஷன் டூலை யூஸ் பண்ணி ஸோ சைடில் வந்து அந்த வீட்டுக்கான ஹவுஸ்க்கான செவுறு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ let it put into the left side in her house. Okay, so just you see and equalization to compare to all the positions. Okay, அதனால வந்து பொசிஷன் வந்து நான் ஃபிட் டு ஃபைன். ஓகே, ஆஃப்டர் ஐ சூஸ் அண்ட் சேம் செவத்தை சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதையும் வந்து நான் பேஸ்ட் பண்ணியாச்சு வித்தின் அதர்வைஸ் ரைட் சைடில். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து மேலே ஒரு கூரை போடணும், அண்ணாண்ட வேறு ஒரு பேக் சைடு ஹவுஸுடைய பேக் சைடில் வைக்கணும். ஸோ இந்த வேலைலாம் இருக்குது. அதனால் வந்து நான் மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் காப்பி டூல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து ஏதாச்சும் ரூம் தடுக்கணும். ஸோ இப்போ ரூமை வந்து ஃபிட் பண்ணுறேன். ஸோ ரூம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் நடுவில் வந்து குறுக்கா ஒரு செவுரு ஒன்று போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் பேக் சைட்லேயே வச்சிடறேன். ஃபஸ்ட்டு பேக் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள ரூமை போட்டுக்கலாம். ஸோ நான் பேக் சைட்லேயும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோட்டலாக வந்து 4 ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் காட் பண்ணி இப்போ தான் வந்து நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ள செவுறு வந்து எழுக்கணும். ஸோ அதனால் வந்து நான் ஸ்கேல் ஆப்ஷன் மூவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உள்ளே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணதுக்கப்புறம் அது செவுறு உள்ளே வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கொயராகவே நான் கொடுத்தாச்சு. ஸ்கொயராக வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து எல்லாமே ஈக்குவல் சைஸ்லாம் ஆயிடுச்சு. ஈக்குவலைசேஷன். ஸோ அதே மாதிரியே நான் மறுபடியும் ஒரு செவுறு வெர்டிகலாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது ஹரிசாண்டலாகவும் ஃபிட் பண்ணணும் ரூமு வேணும். ஸோ ஹரிசாண்டலாகவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 4 ரூம் வரா மாதிரி ஒரு ஹவுஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கூரையே போடல, இப்போது வெறும் பேஸ் மட்டும் கொடுத்து மேலே செவர்லாம் ஏற்றிக்கிற மாதிரி ஒரு ஹவுஸு. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் கூட பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். ஸோ ரூம் வரா மாரி அதே மாதிரிலாம் கூட ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ வந்து ஷார்ட்டாக முடியணும், கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஸோ இது இன்னும் பேசிக்ஸாக செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுனால இந்த கூரையை ஃபிட் பண்ணி விட்டு
நம்ம ஒரு ஹவுஸ் மாரி இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு சவுறு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி கூட எடுத்துட்டா நம்மளுக்கு வாசல் மாதிரி தெரியும். ஸோ இதேமாரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பண்ணலாம் நம்ம. இதை உட்காந்து போயிட்டு நீட்டாக கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா நீட்டாக அதை கொண்டு போகலாம். ஸோ பண்ண டிசைனிங்கை ஒரு ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கறதுக்கு ஓவர் லுக்காக இருக்கும் ஃப்ரண்ட் சைடில். ஸோ இதேமாரி கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இப்போ நம்ம மேலே கூரையை மட்டும் வச்சு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிட் பண்ணி நம்மளோட கலர் கூட கொடுக்கலாம், டிசைனிங் பண்ணலாம், ஃப்ரண்ட் வியூவில் என்ன வேணாலும் பண்ணலாம், அதை கட் பண்ணி எடுக்கலாம் வாசல் மாரி. ஸோ டிசைனிங் வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய பிடிச்சா மாரி நம்ம ஓனாக பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இதேமாரியே நம்ம பண்ணிக்கலாம். வேறு ஒரு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.